இன்றைக்கு இந்த இனிய நிகழ்ச்சியை எதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றால், இந்த ஆட்சியினுடைய அடித்தளத்தை போட்டு சென்றிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக இன்றைக்கு இந்த கூட்டம் இங்கே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த தொடக்கத்தை ஆரம்பித்த நம்முடைய கழக தலைவருடைய வழித்தோன்றலாக வந்திருக்கும் நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியிலே என்னென்ன திட்டங்களை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நம்முடைய சகோதரி அவர்கள் சற்று முன்னால் உங்களுக்கு சொன்னார். அதே போன்று இங்கே மிக சிறப்பாக சிறப்புரையாற்ற நம்முடைய கரூர் முரளி அவர்கள் வருகை தந்துள்ளார். ஆகவே அவர்கள் எல்லாம் வழிவிட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றிய கழகத்திற்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். அடுத்து தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பாஸ்தே குணசேகர் அவர்கள் ஒரு 2.5 மணித்துளிகள் 2 மணி நேரம் 2 நிமிஷம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தலைவர் முத்தமிழறிஞர் உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களது 102வது பிறந்த தின விழாவை முன்னிட்டு நலத்திட்ட வழங்கும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள காலை முதல் இரவு வரை கழக தோழர்கள் எங்கிருந்தாலும் நிர்வாகிகள் எங்கிருந்தாலும் அழைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்கள் மூலமாக மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்து வருகின்ற மாவட்ட கழக பொறுப்பாளர் அருமை அண்ணன் MSK ரமேஷ் ராஜ் அவர்கள் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, பெருந்திரளாக கலந்து கொண்டுள்ள தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்மின்மை காரணமாக ஒரு சில கருத்தை மட்டும் சொல்ல நினைக்கிறோம். 2026 நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர வேண்டும். நமது தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என கேட்டுக்கொள்வதற்காக சொல்லுகிறோம். ஏன் என்று சொன்னால், தமிழகத்தை மிளிர வைத்த ஒரு உலக தலைவர்களிலே ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்த நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மகனும் நமது முதல்வரும் சொன்னவை எல்லாம் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார். சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் மத்தியிலே இருக்கின்ற மோடி என்ன சொன்னார்? ஒவ்வொருவருடைய பேங்க் அக்கவுண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் வரும்னு சொன்னாரு. பொய் சொன்னாரா இல்லையா? நாங்க பொய் சொல்றோமோ, அவர் பொய் சொன்னாரா? அதை மட்டும் உங்கள் செவியிலே வெடிப்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்தியாவை மிளிரும் இந்தியாவாக ஆக்கும் சொன்னாரு. மங்களாக இந்தியாவை ஆக்கி இருக்கிறாரு. ஏற்றுமதி கிடையாது, இறக்குமதி கிடையாது, நாட்டிலே இருக்கின்ற படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று இருக்கிறது. ஆனா மோடி சொன்னாரு, படித்தவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு சொன்னா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன மாதிரியான கருத்து சொன்னார் தெரியுமா? பகோடா வைக்க சொன்னாரு. பகோடா வைக்க சொன்னார் இந்த மோடி. ஆனால் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக மகளிரை முன்னிறுத்தி நடைபெறுகின்ற ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. இதனுடைய அரசர் அண்ணன் தளபதியார் அவர்கள் உங்களுக்கு விடியல் பயணம் மூலமாக உங்களுக்கு இலவசமாக பயணம் செய்வதற்கு உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 ஓட்டு போடும்போது கேட்டாரா? 1000 ரூபாய் தர ஓட்டு போடுங்க குடும்ப தலைவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரா? இல்ல. ஆனா சொல்லாத செய்து கொண்டிருப்பவர் நமது தலைவர். உங்களுடைய மகன்கள் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுது அவருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்து படித்து முன்னுக்கு வாருங்கள் என்று சொன்னவர் நமது தலைவர் அவர்கள். அதே போல மகளிர் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி அவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குகின்ற தலைவர் நமது தலைவர் அவர்கள். அப்படிப்பட்ட சொன்னதை செய்தவரும் சொல்லாததை செய்து கொண்டு இருப்பவருமான நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் அவர் பகோடா வைக்க சொன்னாரு. இவருக்கு நான் முதல்வன் திட்டத்துல உன்னுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறதோ அதுவாக நீ மாற வேண்டும், உனக்காக நான் இருக்கிறேன், நான் செய்கிறேன் என்று சொல்லி இன்று நமது நாட்டை உயர்த்துவதற்கு, தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு, தமிழ் பண்பாட்டை பாதுகாப்பதற்கு, படித்த இளைஞர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற ஆட்சி தொடர வேண்டும். உங்களை நாங்கள் மன்றாடி கேட்கிறோம். மறந்து விடார்கள். தளபதியார் அவர்கள் மீண்டும் முதல்வராக உங்களுடைய இந்த திட்டங்கள் எல்லாம் மீண்டும் தொடர வேண்டும் என்பதற்காகவே அவர் மீண்டும்